ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னையோட என்னோடய டியூட்டி முடிஞ்சுது. நான் இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக ஒரு 2 மாதம் ஆச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். போயிட்டு அடுத்த நாள்லேருந்து நான் வந்து வேலைக்கு போகணுமா, ஏன்னா 2 மாதம் தான் நான் வந்து லீவ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதம் டெலிவரிக்கு முன்னாடி வந்து நல்லபடியாக வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்தாச்சு. பப்ளும் நல்லபடியாக வந்துட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவையும் பிள்ளையையும் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் கொடுத்தாச்சு. நானும் வந்து நல்லபடியாக பார்த்தாச்சு. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தால் நாளைக்கு வந்து நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வீட்டுக்கு அங்கே போனாலும் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு கேட்டிங்கனாக்கா, பப்ளு விட்டுட்டு போகிறேன் இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்ன வந்து பிள்ளை விட்டுட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் தான். ஏன்னா வாரத்தில் வந்து முன்ன சனிக்கிழமை சாயந்தரம் வருவேன், திங்கக்கிழமை போயிடுவேன், அது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புள்ள வந்து உண்மையை சொல்ல போனோன்னா, இப்போ பிள்ளை விட வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு தான் கண்ணுக்குள்ளாரே நிற்கிறான். இவனை தான் எப்படி நான் நம்பி விட்டுட்டு போகிறதுன்னு தெரில. ஏன்னாக்கா கைக்குள்ளாரே வச்சு பார்த்துட்டு நான் 2 மாதம் இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து முகமே பார்க்கவே ஆரம்பிக்கிறான். ஆனால் முழுசாக இன்னும் பார்க்கல. எப்படியோ குழந்தைங்க வந்து நல்லா முகம் பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம்னா ஒரு 5-6 மாதம் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆகியிருக்கு. இன்னும் அவன் முகம் பார்க்கல. சும்மா லைட்டாக வந்து அப்பப்போ பேசுகிறது மட்டும் இப்படி காது கொடுத்து அப்படி திரும்பி கேட்குறான் கொள்கிறான். இனி எப்படி இந்த பிள்ளையை நம்பி நான் விட்டுட்டு போகிறதுன்னு தான் எனக்கு பொறுக்குன்னு இருக்கும். நீ தாய் தான் இருந்தாலும் நான் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தனால சரி 2 பேர்த்தையும் இப்படி முன்னாடியே வீட்டுக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்குங்க, அதனால் பார்த்துட்டே இருப்பேன். இனி அங்கே போனால் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. வேலைக்கு போனாலும் இவன் முகமே தான் கண்ணுக்குள்ளார வந்து நிற்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் அது யோசனையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சூழ்நிலை வந்து நீ வீட்டில் இருந்துருந்தேன்னு சொல்கிற. கடவுள் வந்து வாயு வயிறுன்னு ஒன்று படைச்சிருக்கான்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? நீ பார்த்துப்ப. அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, அதையும் கரை சேர்த்த வேண்டாமா, அதையும் பார்க்கணும் இல்லை. அதனால் இத்தனை இது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் தெரியல. சரி நீ விடிஞ்சா கிளம்பணுமேன்றதுக்காண்டி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கஷ்டமாக தான் இருக்குது. இனி நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கேன், அது இதான் ஒரு சாக்குன்னு சொல்லி பிடிச்சி இன்னும் 1 மாதத்துக்கு வந்து இருக்க வச்சிரும். அதனால் அப்படியே வந்து இல்லை அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னா ஒரு சமாதானத்தை சொல்லி அப்படியே கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எப்படியும் நாளைக்கு காலையில் வந்து கிளம்பிடுவேன். அப்புறம் நாளைக்கு கிளம்புறேன். பையன் நல்லா பார்த்துக்கணும். சரியா, நேரத்தில் எழுந்திரிச்சு சமையலெல்லாம் பண்ணிடணும், கொண்டுறணும். தூக்கம் பண்ணி பால் கொடுத்து தூக்கம் பண்ணி அனுச்ச கையில் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சிட்டேன்னு வச்சுக்க. காலையிலத்துக்கு செஞ்சுட்டேன்னா காலையில் மத்தியானம் சாப்பிட்டுக்க. அப்புறம் நைட்டுக்கு தானே அழுகிறதெல்லாம் வீடியோ கால் பண்ணி காட்டினாக்கா அங்கேருந்து அப்படியே என்ன வீசுவேன்னு எனக்கே தெரியாது. அதுதான் சொல்லி நீ பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்குறான். நான் வேலைக்கு போயிட்டேன்னா இவன் அழுகிறத வந்து எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுவாளாமா. வீடியோ கால் பண்ணி காட்டினாக்கா நான் உடனே லீவை போட்டு ஓடி வந்துடுவில்ல. எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலை செய்கிற இடம் குறைஞ்சபட்சம்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் கூட இல்லை, 1 கிலோமீட்டர் தான். அதனால் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நான் செய்கிற வேலை வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அப்படின்னு சொல்லும் பொழுது வேலைக்கு போயிட்டு இங்கேயும் வந்துட்டு இருந்தேன்னாக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுமேன்னு அது யோசிக்கிறேன். அப்புறம் அங்கேயும் போகணும், இங்கேயும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் லீவு கிடைக்கும் போதெல்லாம் ஓடி வந்துடுவேன். அப்புறம் சனிக்கிழமை வந்துடுவேன். சனி ஞாயிறெல்லாம் வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இப்போது இவன் வந்து நைட்டு வந்து தூங்கினாலும் தூங்காட்டினாலும் என்ன பண்ணுவேன்னா காலையில் நேரத்துலலாம் எழுந்திரிச்சு ஒரு 7 மணி போல் சாப்பாடு குழம்புலாம் செஞ்சு வச்சுருவேன். ஸோ இவன் எந்திரிக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவான். வந்தோன்னே வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் வயிற்றுக்கு. இனி அந்த நேரத்துக்கு இவன் அழுந்தான்னா அந்த நேரத்துக்கு இவன் சாப்பாடு செய்வாளா இல்லை பையனை பார்ப்பாளான்னு தான் தெரில. அப்படியே இருந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லா தான் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் மருமகன் வீட்டில் வந்து தங்கிறது வந்து அப்பப்போ தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிடணும். அதுதான் மரியாதை. அதை தெரிஞ்சுக்க. இங்கேயே வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்க, இப்போ உனக்கு இருக்கிற மரியாதை நாளைக்கு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன்னா அந்த மரியாதை உனக்கு இருக்காது. அதை முதல்ல மண்டையில் வச்சுக்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான். அம்மா வந்து கூட இருக்கணும் கொள்ளணும்னு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அம்மா வந்து இங்கே உட்காந்துட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்காது. அதுதான் பெத்தவ என்னைக்கு நினைப்பா. என் பிள்ளை என்னைக்கும் ராணியாட்டம் மகாராணியாட்டம் புருஷ வீட்டில் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கணுன்ட்டு எந்த தாயும் நினைப்பா. நீங்கள் உட்கார வச்சு எனக்கு 3 வேளை சோறை போட்டுருவேன். போட மாட்டேன்னு சொல்லலை பெத்த கடமைக்கு. இருந்தாலும் 4 பெண்ணுக்கு 4 பேர் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. இத்தனை வருஷம் கௌரவமாக வாழ்ந்துட்டேன்.
அப்புறம் இதுக்கு மேலே இந்த கௌரவத்தை காப்பாற்றணும் இல்லை நான், நீங்களே சொல்லுங்கள். கரெக்டு தானே? பேரண்ட் வகையில் இருக்கவங்க வந்து நான் சொல்கிறது வந்து கரெக்டுன்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. இருந்தாலும் இப்படி வந்து பப்ளு வந்து தூங்கிட்டான் பாப்பா. இப்படி வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளை அப்படியே வந்து நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே இங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதுங்களும் கொஞ்சம் சுகம் கண்டுருங்க. அப்புறம் என்னன்னாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அதனால் கொஞ்சம் முட்டி மோதுறதுக்கு வந்து விடணும். எந்திரிச்சு பிள்ளையும் பார்க்கணும், புருஷனையும் பார்க்கணும், சமையலும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே அது வந்து எந்த ஒரு வேலையுமே சந்தோஷமாக செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வேலை அப்படின்றதே தெரியாது. இப்போ நான் 2 மாதம் இருந்தாலும் இவர் கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு. இந்நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சிரிக்கிற அப்படியே என்ன சொல்ல? தூங்குவியா? தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். தூங்குவியாமா? டயத்துக்கு வயிற்றுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குற, டயத்துக்கு நீயும் சாப்பிட்ற. ஏன்னா நீ சாப்பிட்டீங்கன்னா தான் அவனுக்கு பால் கொடுக்க முடியும். அவனுக்கு பாலை கொடுத்து நீ தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ படுத்துக்குவ. அப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு மறுபடியும் நான் 2 மாதம் இங்கே லீவை போட்டு வரணும். நல்லா வருது வாயில், நல்லா வாங்கி கட்டிக்காது. அதனால் பாப்பா நாளையிலேருந்து கரெக்டாக பார்த்துக்க. டைமுக்கு என்ன பண்ணி ஏது பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீ ஒன்று சின்ன நோனா கிடையாது, சரியா? கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பெற்றுட்ட. இதுக்கு மேல்ட்டு இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இந்த ரவுடித்தனமெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுப்பாக ஒரு அம்மா மாதிரி நடந்துக்க, புரியுதா? மம்மி மாற்ற அம்மானா என்ன, மம்மின்னா என்ன? உனக்கு இந்த வாய் கொழுப்பு இருக்குது பார்த்தியா, வாய் கொழுப்பு. அதனால் காலையில் என்ன பண்ணுற, அனுப்பிச்சாட்டு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் நைட்டே வண்டியில் வச்சுட்டு காலையில் நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐயோ அப்படியே அப்படியே நாடகம் பாடாத. ஐயோ நாடகிச்சால அப்படியே அழுகுறாளாமா. என்ன ஒரு நடிப்பு தெரியுமா? உலகமகா நடிப்பு, அப்படித்தான் நடிக்கும். போடுவான். இது ஒரு நடிப்பு திலகம்னா பபுள் அதுக்கு மேலே ஒரு நடிப்பு. நான் சாப்பிடும்போது தான் அழுகுவான், நான் குளிக்க போகும்போது தான் அழுகுவான், நான் பாத்ரூம் போகும்போது தான் அழுகுவான். ஆனால் அவங்க ஆத்தால மட்டும் ஃப்ரீயாக விட்டுருவான். அவங்க அப்பாட்ட கொடுத்தா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நேரம் கத்துவான். அவங்க அப்பாட்ட கொடுத்தா டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருக்குது, அப்பாட்ட கொடுத்தாக்கா நம்மளை தூக்கி ஒலாத்த மாட்டா, கொல்ல மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. ஒன்றா பபுளு என் சொத்து இது ஒன்று மட்டும் சொல்லலாம். இவன் பாட்டுக்கு பேசாமல் அப்படியே இருந்துக்குவான். ஆனால் அவனுக்கே தெரிஞ்சிருக்குது, எங்கள் ஆயாத்தான் இழிச்சு வையே 24 மணி நேரம் ஆனாலும் ஓயாமல் ஆட்டிட்டுக்கு ஓயாமல் தூக்கிட்டு சுத்தம். எங்கள் ஆத்தாலும் சரியில்லை, எங்கள் அப்பனும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. இதுகள்கிட்ட அப்பன்ட்டே ஆத்தாள்கிட்ட வேலை ஆகாது, எங்கள் பாட்டிகிட்ட தான் வேலையாகுன்னு சொல்லிட்டு இவனோட சேட்டை எங்கிட்ட தான் காட்டுவான், இதுகள்கிட்ட காட்ட மாட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. பாப்பா ஒரு பாய் சொல்லிடு. எங்கள் அம்மா நாளைக்கு போகிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் போட்ட வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. நீ நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேருந்து நாளைக்கு இப்போ அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா இங்கே பண்ண மாதிரி அங்கேயும் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீக்லி வந்து பப்ளு பார்க்குறதுக்கு வருவேன். ஸோ பப்ளு வந்து எப்படி இருக்கா என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து நான் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாப்பாவோட சேனலில் வந்து அவள் போடுற ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து பாருங்கள். பார்த்துட்டு பாப்பா வந்து எப்படி இருக்கா, பப்ளு எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவள் கூடயே டெய்லி ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுங்க கொள்ளுங்கள். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நம்பி தான் நானும் வந்து விட்டுட்டும் போகிறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவள் பாப்பா படிப்பா கொள்ளுவா, ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருப்பாள். அதே மாதிரி பப்ளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் இங்கே இருக்க ஃபேமிலி விட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக அவனை வந்து விரும்புகிறீங்க. அது ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ்லேயே எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நான் நாளைக்கு அங்கே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஈவினிங் போல் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.